सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 20-11-1972 அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: மனநிலையை பிரதிபலிக்கும் கண்ணாடி சேவை. எப்பொழுதும் தன்னை வெற்றி அடைபவராக அனுபவம் செய்கிறீர்களா? எப்பொழுது உலகின் மேல் வெற்றி அடைந்தவராகி ஆட்சி செய்ய போகிறவர்கள் என்றால் இப்பொழுது சுயம் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக ஆகியிருக்கிறீர்களா? எந்த உலகின் மேல் ராஜ்யம் செய்வீர்களோ அந்த ராஜ்யத்தின் அதிகாரியாக தன்னை இப்பொழுதிலிருந்தே நினைக்கிறீர்களா? முதலில் சுயத்தின் அனைத்து அதிகாரத்தையும் அடைந்து விட்டீர்களா அல்லது இனிமேல்தான் அடைய வேண்டுமா? யார் சுயத்தின் அனைத்து அதிகாரங்களையும் பிராப்தி செய்கிறாரோ அவர்தான் உலகின் அதிகாரி ஆகிறார். அப்படி சுயத்தின் அனைத்து அதிகாரங்களையும் எவ்வளவு அடைந்துள்ளேன் என்று தன்னிடம் கேளுங்கள். அனைத்து அதிகாரங்கள் எவை என்று தெரிந்திருக்கிறீர்களா? ஆத்மாவின் முக்கிய சக்திகளாக மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரம் என்று வர்ணனை செய்கிறீர்கள் இல்லையா? இந்த மூன்று தன்னுடைய சக்திகளின் மேல் வெற்றி அதாவது அதிகாரியாக ஆகியிருக்கிறீர்களா? தன்னுடைய சக்திகளின் அடிமையாகவோ ஆவதில்லையே. யார் உலக சேவைக்காக பொறுப்பாளர் ஆகியிருக்கிறாரோ அவர்களின் இந்த நிலையோ சுலபமாக மற்றும் இயல்பாகவே இருக்கும் இல்லையா? அல்லது முயற்சி செய்து நிலைத்திருக்க செய்ய வேண்டியது இருக்கிறதா? முயற்சி செய்வதின் வெற்றியை தன்னுள் அனுபவம் செய்து கொண்டே இருக்கிறீர்களா? அல்லது சங்கமயுக நேரம் முயற்சி செய்வதற்காக மட்டும்தான் இருக்கிறதா? மேலும் வெற்றி எதிர்காலத்தின் விஷயமா? சங்கம யுகத்திலேயே சித்தி அதாவது வெற்றி சொரூபம் மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவான் சொரூபத்தை அனுபவம் செய்ய வேண்டுமா அல்லது இல்லையா? இப்பொழுதிலிருந்தே அனுபவம் செய்ய வேண்டுமா அல்லது கடைசியில் கொஞ்ச காலத்திற்காக செய்ய வேண்டுமா? நம்பிக்கை நட்சத்திரங்களாக மட்டுமே இருக்க வேண்டுமா? இப்பொழுதிலிருந்தே சித்தி சொரூபம் அனுபவம் ஆக வேண்டும். எப்பொழுது தன்னுடைய அனைத்து அதிகாரங்களும் பிராப்தி ஆகுமோ அப்பொழுது சித்தி கிடைக்கும். மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தை தான் எப்படி விரும்புகிறாரோ அந்த மாதிரி நடத்த முடிய வேண்டும். அந்த மாதிரி இப்பொழுது இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்ற ஆத்மாக்களின் மனம், புத்தி மற்றும் சம்ஸ்காரத்தை மாற்றம் செய்ய முடியும். ஒருவேளை தன்னை மாற்றுவதில் காலம் எடுக்கிறது மற்றும் எப்பொழுதும் வெற்றி அடைபவராக இல்லை என்றால் மற்றவர்களை வெற்றி அடைபவராக ஆக்குவதில் நேரம் மற்றும் சக்தியை அதிகமாக செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். சேவை உங்கள் அனைவரின் நிலையை பிரதிபலிப்பது ஆகும். அப்படியானால் பிரதிபலிப்பதில் என்ன தென்படுகிறது? எப்படி முயற்சி செய்யும் ஆத்மாக்களாகிய உங்களுடைய நிலை உருவாகி இருக்கிறதோ அதேபோல் யாருக்கு சேவை செய்கிறீர்களோ அவர்களுக்கு அனுபவம் ஆகிறதா? தன்னுடைய நிலையை எவ்வளவு உருவாக்கி இருக்கிறீர்கள் என்ற இதனுடைய சாட்சாத்காரத்தை சேவை மூலம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். எந்த நிலை உருவாகி இருக்கிறது? எதுவரை வந்தடைந்திருக்கிறீர்கள்? சேவை பிடித்திருக்கிறது தான் இல்லையா? சேவையின் வெற்றியை பார்த்து குஷி ஏற்படுகிறது தான் இல்லையா?
தந்தையின் அறிமுகத்தை பெற்றுச் செல்கிறார்கள். எப்படி பிராமண ஆத்மாக்களில் பெரும்பான்மையோரின் நிலையில் விசேஷமாக 2 குணங்கள் வெளிப்படையாக தென்படுகின்றன. ஒன்று தூய்மை, மற்றொன்று இன்னொன்று அன்பு. இந்த 2 விஷயங்களில் பெரும்பான்மையானோர் பாஸ் ஆகியிருக்கிறீர்கள். அதுபோலவே சேவையின் ரிசல்ட்டில் அன்பு மற்றும் தூய்மை இவை 2ம் தெளிவாக தென்படுகிறது. மேலும் மற்றும் வருபவர்களும் அனுபவம் செய்கிறார்கள். ஆனால் என்ன புதுமையோ மற்றும் ஞானத்தில் விசேஷமாக என்ன இருக்கிறதோ அந்த ஞானம் நிறைந்த நிலை மற்றும் மாஸ்டர் சர்வ சக்திவானின் நிலை, மேலும் சர்வ சக்திவான் தந்தையின் நடைமுறை காரியத்தின் விசேஷத்தை விசேஷ ரூபமாக என்ன அனுபவம் செய்ய வேண்டுமோ அது இப்பொழுது குறைவாக இருக்கிறது. எந்த சக்தி அவதாரத்தின் பெயர் புகழடைய வேண்டுமோ அந்த சக்தி ரூபத்தின் மற்றும் சர்வ சக்திவான் தந்தையின் முழு அறிமுகத்தை அனுபவம் செய்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையில் பிரபாவம் அடைந்துள்ளனர். அன்பு மற்றும் சகயோகத்தினால் பிரபாவப்பட்டுள்ளனர். ஆனால் உயர்ந்த ஞானம் மற்றும் ஞானம் நிறைந்தவரின் மேல் இவ்வளவு பிரபாவம் ஆகியிருக்கிறீர்களா? எப்படி பொறுப்பில் இருப்பவராக ஆகியிருக்கும் சகோதரிகள் சுயம் சக்தி ரூபத்தின் அனுபவத்தை தன்னிலும் சதவிகிதத்தில்தான் செய்கிறார்கள். அதே போலவே சேவை என்ற கண்ணாடியில் சக்தி ரூபத்தின் அனுபவம் அன்பு மற்றும் சகயோகத்தை ஒப்பிடும் பொழுது குறைவாக செய்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ, என்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அது டிராமா படி மிக நன்றாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது நேரத்திற்கேற்றபடி அருகாமைக்கு ஏற்றபடி சக்தி ரூபத்தின் பிரபாவத்தை சுயம் தான் சக்தி ரூபமாகி மற்றவர்களின் மேல் எப்பொழுது போடுவீர்களோ அப்பொழுதுதான் கடைசி பிரதக்ஷத்தாவை, அதாவது பாபாவை வெளிப்படுத்துதல் அருகில் கொண்டு வர முடியும். சக்தியின் கொடியை பறக்க விடுங்கள். ஏதாவது கொடியேற்றப்படுகிறது என்றால் உயர்வாக இருக்கும் காரணத்தினால் அனைவரின் பார்வை தானாகவே செல்கிறது. அதுபோலவே சக்தியின் கொடியை தன்னுடைய உயர்ந்த நிலை மற்றும் முழு உலகில் இருந்தும் புதுமையான கொடியை இப்பொழுது பறக்க விடுங்கள். எங்கேயும் எந்த ஆத்மாவிற்கும் என்ன அனுபவம் ஆக முடியுதோ அந்த மாதிரியான விசேஷ அனுபவத்தை அனைத்து ஆத்மாக்களுக்கும் செய்வீங்கள். அப்படி சேவை கண்ணாடியாக ஆகிறது இல்லையா? நல்லது. அப்படி தன்னுடைய அனைத்து சக்தி சொரூபத்தினால் சர்வ சக்திவான் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்கக்கூடிய தன்னுடைய சக்தி மூலமாக அனைத்து சக்திகளின் சாட்சாத்காரம் செய்விக்கக்கூடிய உலகில் சக்தியின் கொடியை பறக்கவிடக்கூடிய அன்பானவர்களுக்கு சகயோகி மற்றும் சக்தி ரூப உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். तो बच्चों को तो सर्विस करनी है जो बाबा कहते हैं। सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बगैर, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।